மரமாடா ஏறிக்கிறது போட்டுவான் மிருதங்கதான் அந்த லட்சணம் போட்டி வாசி போ எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இப்படி ஒரு மிஷினை வச்சுக்கிறாங்க, இப்படி ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. எல்லாமே ஏன் மட்டாடா பாக்கலான்னு போனா 3 நாள் நல்லா இருந்தா நல்லா நாத்தா சேர்த்து பட்டு போட்டான். ஐயா நீ நாடு அங்கதான் போதான் போற நீ சத்திட்டான் எத்தனை ஐயா எத்தனை போய் போர்டு மனம் போடுற போஸ்ட் மாடம் மூர்த்தி ஏத்துட்டாங்க. கிச்சனி ஆடு மூர்த்தி ஏத்துட்டாங்க. தடக்கல மன்னிச்சு ஒரே மகளை ஒப்பாட்டுற மகளை என் அத யாரோ 2 பேரும் வராங்க. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாலும்
ஏன் வச்சுங்கறியோ யாராருக்கும் 4 வருது எனக்கு எப்போ வருது அது என்னமா ஏன் வாழைய கொஞ்சம் மிளகா பெண்ணை போட்டுக்கலாம் அந்த யமன் பிடிக்க வர சொல்லும் நெடி தாங்க முடியாது விட்டுட்டு மனுஷனா பிறந்தா எதுக்கு வாழணும் போடா செத்து போடா மனுஷனா பிறந்தா எதுக்கு வாழணும் செத்துறையா நல்லது எப்படி நடக்கும் துப்புற கண்ணு தெரிய மாட்டுப்பா பாய் நல்லா தான் மச்சான் ஆமனைங்கெல்லாம் பார்த்தா குறுக்க தட்டி காட்டுற மாரி மாஸ்டர் ஆமனைங்கெல்லாம் பார்த்தா குறுக்க தட்டி காட்டுற மாரி மாஸ்டர் சரி அந்த கூட்டோட டர்னு திரும்புறமே ஆமா அங்க பொம்பளைங்க வராங்கன்னா கடி கிளீனா நான் என்னமோ பொம்பளை பார்த்தா பாதியாரே என்ன கிளீனா தெரியுது ஆம்பளைங்க எல்லாம் பார்த்தா குறுக்கு தட்டி கட்ட மாரி மனுச்சு அப்படியா பொம்பளைங்களை பார்த்தா கிளீனா கண்ணு தெரியுது என்ன பார்த்து சொல்லு என்ன பார்த்து சொல்லு தான் சொல்றேன் என்ன ஒண்ணுன்னா பொம்பளைங்களை பார்த்தா கண்ணு தெரியுதா என்ன எப்பதான் இட்டுமா போறியோ எனக்கு எப்பதான் வர போதோ ஆனா இவ்வளவு சீக்கிரம் போய் சேர மாட்டேன் உனக்கு 15 பேரையும் கொண்டு சேர்த்து என்ன மட்டும் விட்டுருவாரு முதல்ல யாரு கொண்டு போறேன்னு லோகநாதன் தான் 7,000 ரூபாய் கொடுத்து 2,500 ரூபாய் துட்டு கொடுத்துட்டு அவரோட இட்டு போற எவ்வளவு வாங்கிக்கிற கம்பெனில அட்வான்ஸ் 7 லட்சம் ரூபாய் வாங்கி யாரு கொடுத்தது எங்க ஓனர் யாரு அவர் பேர் என்ன புண்ணிமா பேர் சொல்றா பேர் சொல்லக்கூடாது லோகநாதன் தான் அவர்கிட்ட துண்டு வாங்கி அவரே சேர்ப்பியா யார் பாவம் அவனா பாவம் சொன்னா நம்ம வந்து சுத்திக்கும் வரலாம் அடிக்கிறான் கடவுள் படிச்சானே ஒரு கதாநாயகன் நான் படிக்கூடாதா இல்ல ஒரு வில்ல நான் படிக்கூடாதா ஒரு முறை பேசு வில்லாசர் மாதிரி பேச ஒரு மருதம் வில்லாசர் மாதிரி ஒரு மாதிரி பேசு ஆள் எடுக்கிறாங்க பேசு பேசு ஒரு வசனம் பேசு படிக்கூடாதா ஒரு பெட்டிக்காரன் நான் படிக்கூடாதா கடவுள் பச்சான வர மாட்டலாம் உத வாங்கிட்டான் வேசுக்காரன் படிச்சுட்டான் வாசி தெரியுமா ஏய் என்னடா சேகர போடா போடா மனுங்களுக்கு தான் அடிக்க தெரியுமா அவனுங்களுக்கு தான் அம்முக்கு தெரியுமா அப்படியே ஊர்ல யார் மருதம் வாசிக்கிட்ட யார் மருதம் வாசிக்கிட்ட
நானும் வாசிப்பேன். ஐயம்மா 3 வச்சுக்கிறான். சண்டை போட்டு தேத்திட்டிய அவன் அஜித்து கோவக்காரன் சொன்னா ஒரு சொல்லு போயிடுவான். தேத்தி பிடிப்பு யார் வாசிப்பா? அரிசி படிச்சுருக்காரு. நீங்க அரிசி படிப்பாங்க, அச்சு போட்டுருவாங்க ஓனரு. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? மருதம் அடிப்பேன். மரமாடா ஏறிக்கிறது. இது வர மருதங்காரன் ரொம்ப மோசக்காரன் தான். ஐயா விட்ட சாப்பாடு போட்டாங்க. கோயில் ஐயா விடுலது. அவங்க வீட்டை சாப்பிட்ட மாதிரியே சாப்பிட்டேன். நெல்ல இருக்கிற மரக்கால தூக்கின்னு அச்சு போச்சுடுவாரு. அச்சுடுவாரு. என்ன பாட்டு பாடுனா? முதல்ல உட்காரு. எனக்கு பிடிச்சது முருகர் சாமி தான். அவர் பத்தி பாடு. சாமி கும்பிடுறாரு. என்ன பாட்டு பாடுனா? சாமி பாட்டு பாடு. சாமி பாட்டா? எப்படியா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் எப்படி இருக்குது? அருமையா இருக்கா? இன்னும் 3 பாட்டு எப்படி அடிக்க போறோம்? கை போகுது, கை போகுது. பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுனா? சாமி பாட்டுன்னு சொல்லிட்டு நானு. சாமி பாட்டு. ஆமா. ஆலமா டோலமா சலக்க சாமி பாட்டு முருகு பாட்டு. போட்டுவான் மிருதங்க தான் அந்த லட்சணம். போட்டி வாசி போ. தஞ்சம்மா மலர் வஞ்சி மகிழும் மணவாளா 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 தஞ்சம்மா மலர் வஞ்சி மகிழும் மணவாளா 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 அம்பலத்தே என்னும் ஆடியே தேவா அம்பலத்தே என்னும் ஆடியே தேவா அடியலை காத்திடவாரா தஞ்ச
தஞ்சம்மா மலர் வஞ்சி மகிழும் மலவாளா 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 சங்கு சக்கராயுத கோதண்டே பாலி சங்கு சக்கராயுத கோதண்டே பாலி சடுதியில் மகவீரங்காயோ தஞ்சம்மா மலர் வஞ்சி மகிழும் மணவாள 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 அதோ கிட்ட நெருங்கி வந்துட்டாங்களே அவங்க யாருக்கு போய் பார்க்கலாம். கனிந்த மனம் விழுவதில்லை அமைதியான நதியினில் ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஓடும் அமைதியான நதியினில் ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஓடும் பெத்தாப்பன் செத்து கூட சித்தப்பனா இருக்கலாம் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஓடும் காற்றிலும் மழையிலும் கலக வைக்கும் இடியிலும் கரையிலும் ஒதுங்கி நின்றால் ஓடும் ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் இதுக்கு மேலே இல்லாத நடக்கவே முடியல. எனக்கு கால் ரெண்டு நோவுது. அப்ப அம்மா ஆமா பெத்தாப்பன் செத்தான் சித்தப்பன் நான் வந்துட்டேன் நீங்க எப்ப சாவ சரி அவங்க மிக மிக நெருங்கிட்டாங்க ஆ, பார்க்கலாம் மறைஞ்சிருப்பாங்க அப்படியா? சரி சரி. அந்தியில் மழங்கி விடும் காலையில் தெளிந்து விடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் இன்ப நிலை மாறிவிடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் இன்ப நிலை மாறிவிடும் அமைதியான நதியில் ஓடும் ஓடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் பராசக்தி என்று சொல்லக்கூடிய வடமத்து வீட்டு மன்னா ஆலயத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட அழகான குளத்தை பட்டிருக்கீங்களே இந்த குளத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு அழகான கோலத்தை பார்த்தது கிடையாது அண்ணா நான் கூட பார்த்ததில்லை இந்த கோலத்தை பார்த்தால் ஏதோ தெய்வீக கோலம் போல் தெரிகிறது உண்மை இந்த கோலத்தை போட்டவள் யாராக இருக்கும் இந்த கோலத்தை போட்டவள் உன்னை போன்ற ஒரு பெண்ணகத்தனமா இந்த கோலத்தை விதித்தால் அவள் மனதையே மிதிப்பது போல் ஒதுங்கி பகலாம்
எதற்காக எங்களை வழிமறிக்கிறீங்க? நாங்க இந்த பராசக்தி வனத்துல இருக்கோம். அப்படியா? ஆமா. போகட்டு விடுங்க. யார் தெரியுமா? எங்களை எதற்காக வழிமறிக்கிறீங்க? இது வந்து எங்க அண்ணன் பொண்ணு. அப்படியா? பெத்தப்ப செத்துதான். உன்னுடைய அண்ணன் மகளா? பெத்தப்ப நான் இருக்கேன். அப்படியா? இந்த கோலத்தை யார் மெரிக்காம வராங்களோ ஐயா, இந்த கோலத்தை பார்த்தோம், அழகாக இருந்தது. அதுவும் அம்மன் ஆலயத்துக்கு முன்னதாக இருந்தது. பார்க்க அழகாக இருக்கிறது என்று நினைத்தால் ஒதுங்கி போகலாம் என்று ஒதுங்கி வந்தோம் ஐயா. இந்த கோலத்தை யார் மிதிக்காமல் வருகிறார்களோ அவரையே என் மக செஞ்சுக்கிறத முடிவு. அண்ணன் சம்மதத்தை கேட்டு வருங்க. கேளுங்க. அண்ணா, எங்க அதை பார்த்தாயா? அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள உனக்கு மன சம்மதம் தானே? போதும் இருக்குமா? ஏன்னா நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தா சரியான நேரத்துல உனக்கு திருமணம் செஞ்சு அழக பார்த்திருப்பாங்க. அந்த கடமை அண்ணனுக்கு இருக்கு. முதல்ல திருமணம் உனக்கு தாமா. அப்படியா? ஆமா அண்ணா. இப்போது நாம் இருக்கும் நிலைமையில் நம்மளை எனக்கு திருமணம் தேவையா? அண்ணா, எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நிறைய பொற்பொருள் தேவை, பணம் தேவை. அதனால் இப்போது என்னை திருமணத்தை நினைத்து பார்ப்பதை விட உன் திருமணம் தான் முக்கியம். ஆமாம் அண்ணா, அவளை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா? எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உனக்காக நான் இந்த திருமணத்தை செஞ்சுக்கிறேன். உனக்காக திருமணம் செஞ்சுக்கிறீங்க? உனக்காக இல்ல. உன்னுடைய சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அப்படியா? ஆமாம். அண்ணன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அண்ணா, எனக்கு முழு சம்மதம். அவளை திருமணம் செய்து கொள்ளுங்க. ஆகட்டும். திருமணத்துக்கு உண்டான வாழ்க மணமக்கள் வாழ்க. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னாருக்கு எழுதி வைத்தால் தேவல்லமே. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இருவருக்கு நல்லவரு திருமணம் நடந்து விட்டது ஐயா. இனி முதல் கண்டு எங்க வீட்டு பெண்ணாகி விட்டது. நீங்கள் சென்று வாருங்க, எங்களோட அழைச்சிட்டு போறீங்க. மாமனார் மாமியாருக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். அப்படியா? ஐயா தூங்கிட்டாங்களா கூட அவங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும். ஐயா 2-3 முறை எழுப்பி பாரு. 4வது முறை பூஜை வச்சுல கிளம்பு. தாண்டா செய்யாதுக்கிறவனும் 3 முறை எழுப்பு. 4வது முறை 8 போதி. ஐயா, இப்படிப்பட்ட அறிவுரை சொல்லி உங்களை மகளை அனுப்புற மாதிரி இருந்தா உன் மகளை நீங்களே வச்சுக்கலாம். ஐயோ இல்ல, அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல வரேன். அறிவுரை என்பது உன்னுடைய மகளுக்கு தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட என்னுடைய அண்ணன் உன்னுடைய மகளை எப்படி வைத்திருப்பாளோ அப்படி வைத்திருப்பாரு. நீங்க போயிட்டு அண்ணா, நாங்க இருவருக்கு எப்படியோ நல்ல முறையில் திருமணம் நடந்து விட்டது. இருவரும் 100 ஆண்டு காலத்திற்கு சுமங்கலியோடு வாழ வேண்டும் என்று மனதார சின்ன சிறு வயதில் துன்பத்தை பார்த்து இன்பம் என்பதை வெறுத்து போய்விட்டு துன்பத்தை வெறுத்து பேரின்பத்தை அடைய போகிறேன். நீங்கள் இருவரும் ஆடி பாடிவிட்டு சந்தோஷமா வாங்கி உங்களுக்கு வேண்டிய பால்பழம் பத்தினை அத்தனை தயார் செய்து விட்டு வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டிருக்கேன். போயிட்டு வந்தா அப்படியே போயிட்டு வாங்க. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணதான் பேரு விலங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். கொல்லு கொல்லு பக்கத்திலே கல்வனம் மொத்தத்திலே அம்மாடி என்று சொல்ல 100 வருஷம். சொல்லுங்க. எப்படி தெரியுமா போக வேண்டும்? எப்படி? கோயில தோன்றும் ஒன்று சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று பாசுமா.
படிச்சு அழகு கவிதை சொல்லி படிச்சு அத்தனையும் மறந்தே நான் அடியே உன்னை பார்த்ததுமே அஞ்சுமே அது கொஞ்சமே ஒண்ணுமே ஒண்ணு சொல்லு ஒரு வார்த்தை ஒன்று போதுமா ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு? ஏன் இன்னும் ஆளையே காணலீங்க? ஓஹோ, 14,000 எடுத்துருவாங்க போதும். போலூர் சங்கீதா லாட்ஜில் தான் ரூம் புக் பண்ணிருக்கேன். சங்கீதா லாட்ஜா? ஆமாங்க. சரி, இங்க வந்துடுங்க. என்னென்ன வாங்கி வைக்கட்டும்? 1 லிட்டர் பாலை 1 டம்ளரா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன், வாட்டர் கேன்ல ஊத்தி. அப்புறம் வேற என்னங்க வேணும்? பால் பழமா? ஓ, வாழைப்பழம் வேணுமா? சரிங்க, வாங்கிட்டு வரேன். சரிங்க, மத்ததெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. ஐ மிஸ் யூ. அதுங்கம்மா கோணக்காணி போடுறா. யாருக்கு போன் நம்பர் போன் பேசுறீங்க? நீங்க இங்க இருக்கிறீங்க. யார் தெரியுமா பேசுறது? எங்க சித்தப்பா பேசுறாரு. சித்தப்பா சங்கீதா லாட்ஜா சொல்றேன். ஐயோ, தவறா நினைக்காதீங்க. அவருக்கு வயித்துல ஆபரேஷன் பண்ணி இருக்கு. ஐசியூ வார்டுல இருந்தாரு. ஆமா, வீட்ல ஏசி வேற ப்ராப்ளம் ஆயி போச்சா, அதனால சங்கீதா லாட்ஜ்ல ஏசி ரூம் புக் பண்ணிருக்கேன். அதனால தான் ஃப்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். எது கேட்டாலும் தப்பா பேச கூடாதுங்க. கண்ணாடி கேட்டீங்க? நல்லா இல்ல? அழகா உண்மைதான். நயன்தாரா மாதிரி. அதேதான். அந்த பொம்மை செத்துருவா கண்டிப்பா. ஏய், அத பாரு. வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லியாங்க. காஸ்ட்லியான சரி 2500 rupees. பாக்க போதே தெரிஞ்சு சொல்லு. என்னங்க அத்தா, இந்த தெருவுல நான் தலைக்காட்சி நடக்க முடியல. அப்படி போற பாக்குற பாபர மக்கள் எல்லாம் என்ன பார்த்து தாசின்றாங்க, பேசின்றாங்க, விவசாயின்றாங்க. எவ்வளவு சொல்லாம சொல்லி காட்டுறாங்க. ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. 1000 பேர் 1000 பார்த்துட்டா. பேசுங்க. 1000 பேர் 1000 பேச தப்பு வளர்க்கிட்டு உட்காந்து பக்கத்துல ஏறா. நான் உங்களை ஒண்ணு கேட்பேன், எனக்காக செய்வீங்களா? சொல்லு. இப்போ இந்த நாடு யார் பேர்ல இருக்கு? இந்த நாட்டுல பேர் பாதி எனக்கு எழுதி கொடுங்க. ஏய், நான் முதுகுதேவங்க. சொல்லுங்க. போன் நம்பர் யாரு நீ? யாரு? யாரு? நீ நாட்டுக்கே மகா 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 ராணி. சொல்லுங்க. அப்படிங்க நாட்டுல பேர் பார்த்தனே. இந்த நாட்டு முழுவதும் உட்கார்ந்தேன். பரவாயில்லைங்க. இந்த நாடு உட்கார்ந்தேனே எப்பலடா. ஆல்ரெடி அனைத்துமே எழுதி வச்சாச்சு. எழுதிட்டீங்களா? எப்ப எழுதிட்டீங்களா? ஏங்க இருந்தாலும் அவ்வளவு பொறுத்து இருக்கு. என் மேல உங்களுக்கு பாசமும் ஜாஸ்தி, நேசமும் ஜாஸ்திங்க. என்னங்க இருந்தாலும் உங்களுக்காக நான் சொர்க்கத்திலேயே காட்டுற சொன்னேன். அந்த சொர்க்கத்தை காட்டுட்டுமா? 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 உன்னோட நாடு இருக்கோ, பாடி இருக்கோ, காதலிச்சது போல நட்டிருக்கோ, காரணம் இந்த நாடு மட்டும்தான். இந்த நாடு என் பேருக்கு வந்தாச்சு. இப்போ இந்த நாட்டிற்கே நான் தான் மகாராணி. வீதி வீதியா பிச்சை எடுக்கிற நாயி உனக்கு எடுக்க சேர்த்து அவர் வந்து பார்த்து ஓடுறா. ஏய், என்ன வேண்டாம், வார்த்தைகளை சுத்தரிக்க வேண்டாம். இந்த நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், அனைத்துமே உறுப்பில் இருக்கும். ஆனால் நீ மட்டும் என்னை விட்டு போக வேண்டாம். சொல்லு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? காதல் என்பது கழட்டி போட்ட செருப்பு மாதிரி. சைஸ் கரெக்டா இருந்தா யார் வேணாலும் மாட்டிக்கலாம். உன் சைஸுக்கு இருக்கு செட் ஆகல, அதுனா கரெக்டா இருக்குதான்னு இதுக்கு மேலதான் பார்க்கணும். டேய், செருப்பு பிஞ்சு போச்சுன்னா அதை தைச்சு போடுற ஈத்தர நான் கிடையாது. டோட்டலா மாத்திரவே மாத்திடுவேன். இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். அடிக்கிற அடியில எல்லாம் இடம் மாறிடும், ஜாக்கிரதை. வலிக்குதானே செய்யும். இதற்கே இவ்வளவு அதிர்ச்சியான எப்படி? இதை விட பெரிய வலி காத்திருக்கு, பாக்குறியா? அத்தா
வாரியோ நீங்க உரைத்தது போல அனைத்தையும் கணக்கட்டுமா செய்து முடிச்சுட்டேன். அங்க மானகட்டோட என்ன யார் யார் மச்சான்? நீதான் எனக்கு மச்சான். நாடாள பிரதமசி. ஆமா, நாட்டுக்கு மகாராஜா. உண்மைதான். யார் யாரை சொன்னாலும் நம்பிக்கை. என்ன யார் தெரியுமா? என்னோட காதலை சிலை கட்டளை லவ் லவ் லவ். நான் சொன்னேன். என்ன யார் யாரை சொன்னாலும் நம்பி இருப்பானே. என்னடா அவ யார் தெரியுமா? யார் அவ? அவ என் பொண்டாட்டியாவோ. நாடகம் எதற்காக தெரியுமா? அன்று ஒரு நேரத்திலே அன்று ஒரு காலகட்டத்திலே என்னை பார்த்து இங்கே கால் செருப்புக்கு சமட் பண்ணாயே. ஆமா, செருப்பு திறப்பை கட்டத்தான் இந்த நாடகம். இதற்காக தான் அன்றைய மன்னிப்பு மனதார வலிக்கவில்லை. எப்படியாவது உன்னையும் உனது தம்பியும் உனது தங்கையும் கருவறுக்க நினைத்தே என கச்சிதமாக காரியத்தை முடித்து கேங்க அவங்கிட்ட எனக்கு பேசிட்டீங்க. டேய் என்ன நெக்கலா பாக்குற? அவர் இவ்வளவு தூரம் சொல்றேன், எழுந்து போக முடியாதா? பொழுக்குன்னு கொடுப்பேன், ஒரே குத்து குத்து வேணா போட்டா சரி பாக்குற மாதிரி பாரு காரி முடிஞ்ச கண்ணேச்சி. என்ன ஒரு ஆம்பளை பார்த்து அடிக்கிறது கை வாங்குறான். ஆனா ஆம்பளை நான் ஏன் அடிச்சுட்டு ஏங்க அவர் எழுந்து போக சொல்லுங்க. மூஞ்ச பார்க்கவே அறுவடை. நாட்டையால ராஜகுமாருக்கு மகனா பிறந்தேன் நான். நாட்டை விட்டு நான் போக வேண்டாமா? போகிறேன். நீ நாட்டை விட்டு போகிறேன். போக போக தெரியும் பொல்லாத நாளுக்கு நாள் பேரும் நயம் வச்சுக்கிறாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நாள் நான் நல்லவனை தெரிந்தால் நாய் எடுப்ப வரேன். என்னடா மேல கை வைக்கிறா? பல்லூர் ஊட்டியா போய் சேர்த்து. என்னது இந்த நாடு நகர் அனைத்தும் என் பேர்ல தான் இருக்கு. ஒரு 3 மாத காலம் இந்த நாடு நகரத்தை தற்காலிக மன்னரா நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க. இப்பொழுது ஐ எம் கோயிங் ஃபார் டெல்லி. ஹனிமூன் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். பாய். நம்ம குறுக்க கை நீட்டுறாரு இப்படியே. ட்ரெயின் வந்து கேட்டு போடுறாங்க. நீ டெல்லிக்கு போறியோ எங்க போறியோ? இல்ல ராஜஸ்தான் போட்டா பால்னா குடிச்சிட்டு வாரு. எங்கன்னா போகும் சௌகரியம் தான். போய் திரும்பி வந்தாலும் சரி, திரும்பி வராங்கன்னு சரி. இப்படி சொன்ன எப்படிமா? ஐயோ இப்படி எல்லாம் பேசுறாரு. ஏன் இப்ப இப்படி எல்லாம் சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன முடிய கட்ட வந்து சிறப்பு தான் பேசணும். புரியும்படியா சொல்றா? சொல்லுங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு போலான்னு நான் ஆசைப்படுறேன். எதுக்கு கேட்க போறீங்க? கேளுங்க நான் தரேன். அப்படியா? முத்த வேண்டுமா? அதெல்லாம் வேணாம். பஞ்சனைக்கு போகலாமா? ஒன்னும் பால் பழம் எதனா வேண்டுமா? மட்டன் குழம்பு செய்து தட்டா? ஏது நான் அதெல்லாம் பார்த்தது. சொல்லுங்க. இந்த நாடு நகர் அனைத்து உப்பு சட்டி வரவோடு யார் பேர் இருக்கிறது? பேர்ல தான் இருக்கு. அது என்கிட்ட கொஞ்சம் போனா. ஏங்க எதற்காக தெரியுமா? எதற்காக?